அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சேலம் மாடர்ன் தியேட்டர் நில விவகாரம் தொடர்பாக அமைச்சர் ஏவா வேலு விளக்கம் அளித்திருக்கிறார். மாடர்ன் தியேட்டர் நுழைவாயிலில் சிலை வைக்க இடம் கேட்டு அரசு நிர்பந்தம் என்ற செய்தி வெளியான நிலையில் அவை அனைத்தும் பொய் என்று அமைச்சர் ஏவா வேலு தற்போது விளக்கம் அளித்திருக்கிறார். சேலம் மாடர்ன் தியேட்டர் நில விவகாரம் தொடர்பாக அமைச்சர் ஏவா வேலு விளக்கம் அளித்திருக்கிறார். அரசு தரப்பில் நிர்பந்தம் என்ற தகவல் அனைத்தும் தவறானவை என ஏவா வேலு விளக்கம் அளித்திருக்கிறார். இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்கிட கேட்கலாம். ராஜேஷ் வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். தற்போது தமிழக அரசின் சார்பில் ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக சேலம் மாடர்ன் தியேட்டர் விவகாரம் தொடர்பாக அந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. சேலத்தில் முன்பு செயல்பட்டு வந்த மாடர்ன் தியேட்டர்ஸினுடைய நுழைவாயிலில் சிலை அமைப்பதற்காக அந்த இடத்தை கேட்டு அரசின் சார்பில் நிர்பந்தப்படுத்தப்படுவதாக பல்வேறு செய்திகள் வெளிவந்திருப்பதாகவும் அந்த தகவல் உண்மையானது அல்ல என்று தற்போது பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் மறுப்பு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். இந்த நிறுவனம் செயல்பட்டு வந்த 8.9 ஏக்கர் நிலமானது தற்போது மனைகளாகவும் வணிக பகுதியாகவும் மாற்றப்பட்டு பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த பகுதியினுடைய நுழைவாயில் சேலம் ஏற்காடு நெடுஞ்சாலையில் கண்ணங்குறிச்சி கிராமத்தினுடைய இடத்திலே இருக்கின்றது. எனவே இந்த சாலை விரிவாக்கம் செய்ய உத்தேசிக்கப்பட்டுள்ளதால் நெடுஞ்சாலைத்துறை நிலங்களினுடைய எல்லைகள் நிர்ணயம் செய்வதற்காக வருவாய்த்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அலுவலர்களால் கடந்த 2ஆம் தேதி அன்று அளவீட்டு பணிகள் நடத்தப்பட்டுள்ளது. இந்த அளவீட்டின் போது மாடர்ன் தியேட்டர்ஸ் நுழைவாயில் வளைவு முழுமையாக நெடுஞ்சாலைத்துறையினுடைய நிலத்தில் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. அரசின் நிலவரை படத்தில் உள்ளவாறு எல்லைகள் வரையறுக்கப்பதற்காக நெடுஞ்சாலைத்துறையினுடைய எல்லையில் எந்த சொத்துக்கும் பாதிப்பு ஏற்படாதவாறு எல்லை கற்கள் நடப்பட்டுள்ளன என்றும் அமைச்சர் ஏவா வேலு விளக்கம் கொடுத்துள்ளார். மேலும் மாடர்ன் தியேட்டர்ஸ் நுழைவாயில் வளைவு தற்போது நெடுஞ்சாலைத்துறையின் நிலத்திலேயே முழுமையாக அமைந்திருப்பது கண்டறியப்பட்டுள்ள நிலையில் பழமையான இந்த முகப்பை பாதுகாத்து பராமரிப்பது மட்டுமே அரசின் நோக்கம் என்ற அடிப்படையில் இந்த பகுதியில் வேறு கட்டுமான பணிகள் மேற்கொள்வதற்கோ சிலைகள் நிறுவுவதற்கோ அரசிடம் எந்த திட்டமும் இல்லை என உறுதிபட அமைச்சர் ஏவா வேலு விளக்கம் கொடுத்துள்ளார். மேலும் இந்த நெடுஞ்சாலைத்துறை இடம் தவிர வேறு இடத்தை கேட்டு அரசு சார்பில் நிர்பந்திப்பதாக வெளிவரக்கூடிய தகவல்கள் அனைத்துமே தவறானவை எனவும் தெளிவுபடுத்துவதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே இந்த மாடர்ன் தியேட்டர்ஸினுடைய அந்த சர்ச்சைக்குரிய அந்த இடத்தை பொறுத்த வரையிலே அது நெடுஞ்சாலைத்துறைக்கு கீழே வரக்கூடிய காரணத்தால் தான் அதனை பராமரிக்க வேண்டும், அந்த முகப்பு பகுதியை பராமரிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் கேட்கப்படுகின்றது தவிர அபகரிப்பது அல்லது அவர்களிடம் பிடுங்குவது போன்ற வரக்கூடிய தகவல்கள் அனைத்துமே பொய்யானது என அமைச்சர் ஏவா வேலு விளக்கம் கொடுத்துள்ளார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.